எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங்கில் நாம் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா கர்நாடகா ஸ்பெஷல் மதுர் வடை செய்யலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மதுர் வடை செய்கிறதுக்கு நம்ம முதல்ல மாவு பேசிக்கலாங்க. அதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சம் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 2-3 பச்சை மிளகாங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் பிசைஞ்சு வச்சுங்க. இப்போ ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேன். ஒரு முக்கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு முக்கால் கப் மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு அரை கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். முதல்ல தண்ணி ஊற்றாமல் எண்ணெயோடு சேர்த்து வெங்காயத்தில் தண்ணி வருங்க, அதோடு சேர்த்து ஃபஸ்ட்டில் நம்ம பிசைச்சிக்கலாம் நல்லா. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வெங்காயத்தில் வர தண்ணி, நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வருங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைச்சிக்கலாம். நல்லா கெட்டியாக பிசையணுங்க. தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் வடை செய்ய ஆரம்பிக்கலாங்க. இப்போது மதுர் வடை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அது சூடானதுக்கப்புறம் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போது மதுர் வடை தட்டுறதுக்கு ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவி நம்ம வடை தட்டும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு எடுத்து மெல்லிசாக தட்டிக்கலாங்க பட்டர் பேப்பரில். நல்லா இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம தட்டி வச்ச மதுர் வடை எடுத்து மெதுவாக எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மெதுவாக சேர்த்து அதுவே வெந்து மேலே வரும். பாருங்கள் ஒரு பக்கம் வெந்திருக்கு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகணுங்க. அது வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வடை நல்லா வெந்து நல்லா பொரிஞ்சு கலர் வந்துருக்கு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த பாதம் இருந்தால் போதுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் மதுர் வடை நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். चलो टेस्ट कर रहा சூப்பர். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.